2005 ரிலீஸ் ஆன கிங் ஆஃப் த லாஸ்ட் வேர்ல்டு. பயணிகள் டிராவல் பண்ணிட்டு இருக்க ஃபிளைட்டு ஒரு ஐலாண்டுல கிராஷ் ஆகி விடுது. அடிப்பட்ட பயணிகளை மற்ற பயணிகளை காப்பாத்துறாங்க. அதுல ஒரு சில பேர் காணாம போயிட்டாங்க. பயணிகளும் இங்கிருந்து தப்பிக்க வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆல்ரெடி இதே மாதிரி ஃபிளைட் இங்க கிராஷ் ஆயிருக்கு போல அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள இருக்கிற விலங்கு கிட்டையும் பெரிய பெரிய சிறந்து கிட்டையும் கிங்காங் கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இங்க காட்டுவாசிங்க இருக்காங்க போல அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க படாத பாடு படுறாங்க. அந்த காட்டுவாசிங்க ஒவ்வொருத்தோட பாடியும் செக் பண்ணி செலக்ட் பண்றாங்க. தேறினவங்களை கொண்டு போறாங்க, தேராதவங்களை அடிச்சு துரத்துறாங்க. தப்பிச்ச மிச்ச மீதி பயணிகள் மற்ற பயணிகளை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் கொடூரமான அந்த கிங்காங்கை அழித்து பயணிகள் தப்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். சிஜி ஒர்க்கு நல்லாவே இல்லை. அதுலயும் அந்த விமானத்தையும் அந்த கிங்காயும் காமிச்ச விதம் கொடுமை. அதுவே இந்த படத்திற்கு தீமை. லேக் அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சுமார். சினிமாட்டோகிராஃபி டோமர். IMDb ரேட்டிங் 2.4. நம்ம ரேட்டிங் 1.5. கிங் ஆஃப் த லாஸ்ட் வேர்ல்ட். இந்த மாதிரி காட்டுக்குள்ள மாட்டினால் ஜட்டியை கிழித்து விடுவார்கள். 1993 ஜட்ஜ்மெண்ட் நைட்டு. பொண்டாட்டிய குழந்தைய கண்டுக்காம இன்னும் விளையாட்டு பையனாவே இருக்காரு நம்ம ஹீரோ. பொண்டாட்டி ஏமாத்திட்டு இவரோட பதரும் கூடவே 2 முட்டாள் ஃப்ரெண்ட்ஸும் சரோஜா படத்துல வர காரை எழுதுக்கிட்டு பாக்ஸிங் மேட்சை பார்க்க போறாங்க. ஆனா காரை ஓட்ட தெரியாம விட்டு ரோட்ல போறவனை அடிச்சு தூக்குறாங்க. ஆனா அவன் ஒரு திருட. இவங்களும் இவனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. திடீர்னு வில்லனும் இவனோட கேங்கு அங்க வராங்க. இவங்களை மடக்கி அந்த திருட்டு பையனை பிடிச்சி ஏன்டா எங்களுக்காடா துரோகம் பண்றான் அப்படின்னு இவனை சுட்டே கொண்டுட்டாங்க. இதை பார்த்து மெசலான நம்ம ஹீரோவும் இவனோட கேங்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வில்லன் இந்த கொலையை பார்த்த சாட்சியை இருக்கக்கூடாதுன்னு இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்றான். இவங்களும் ஓடுன்னு ஓடுறாங்க. ஒரு பக்கம் ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் மாட்டிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு கிட்ட எழுப்பு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவனோட கேங்கும் வில்லங்கிட்ட மாட்டாம எப்படிலாம் தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா லேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இருக்கு, சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 6.6. நம்ம ரேட்டிங் 5.6. ஜட்ஜ்மெண்ட் நைட்டு. சிங்கம் புலி. 1994 லியோன் தி ப்ரொஃபஷனல். பணத்துக்காக கொலை பண்ணுவாரு. ஆனா பணத்தை விரும்ப மாட்டாரு. அமைதியா போய் வில்லனோட படையை கேலி பண்ணுவாரு. கான்ட்ராக்ட் கில்லரான நம்ம ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காரு. பக்கத்து வீட்டுல ஒரு ஃபேமிலி குடியிருக்காங்க. அங்க 12 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அவதான் நம்ம ஹீரோயினி. இவளோட அப்பா இவளை எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவளுக்கு ஒரே ஒரு அக்கா. அவ சொக்கா கூட போடாம வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பா. இவளுக்கு ஒரு குட்டு தம்பி. இவளோட அம்மா விபச்சாரம் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்படி ஒரு ஃபேமிலியில மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினி முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு சைக்கோ போலீஸ்காரன் போதை மருந்துக்காக இவளோட குடும்பத்தை சுட்டே கொண்டுட்டான். நம்ம ஹீரோயின் மட்டும் எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டா. நம்ம ஹீரோவும் இவளை காப்பாத்துறாரு. ஒரு கட்டத்துல இவரு கான்ட்ராக்ட் கில்லர்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. என் தம்பியை கொண்டவங்களை நான் பழி வாங்கணும், அவங்கள நீ தான் வேட்டையாடணும் அப்படின்னு இவ கேட்க நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினி நீ கொலை பண்ற வேலையாவது எனக்கு கத்து கொடுன்னு நம்ம ஹீரோயினி கேட்க இவரும் வேற வழி இல்லாம இவருக்கு தொழில கத்து கொடுக்குறாரு. இவரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பல கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினி இவளோட தம்பியை கொண்டவனை கண்டுபிடிச்சு தேடி அவனோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த போலீஸ்காரன் நாயை வேட்டையாடினாரா இல்லையா, நம்ம ஹீரோவும் இவளை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 8.5. நம்ம ரேட்டிங் 7.4. லியோன் தி ப்ரொஃபஷனல். பிரியமானவளே. 2024 ரிலீஸ் ஆன மேடமே வெப். கர்ப்பமான நம்ம ஹீரோயினோட மம்மி சிலந்திகளை ஆராய்ச்சி பண்றவங்க ஒரு அற்புதமான சிலந்தியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கூட இருந்த வில்லன் இவங்களை கொண்டுட்டு அந்த சிலந்திய எடுத்துக்கிட்டு போயிட்டான். சிலந்திகளோட கூட்டம் நம்ம ஹீரோயினியை காப்பாத்துறாங்க. ஆனா இவரோட மம்மியை காப்பாற்ற முடியல. இப்போ ஒரு சில வருடங்கள் கழிச்சு அனாதையாக வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. மக்களோட உயிரை காப்பாத்துற ஆம்புலன்ஸ் டிரைவரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அந்த சிலந்தி வில்லன் எதிர்காலத்துல ஒரு 3 பொண்ணுங்க இவனை கொல்ல போறாங்க. அதை தடுக்க அந்த 3 பொண்ணுங்களை இவன் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல பாக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினிக்கும் எதிர்காலத்தை பாக்குற சக்தி கிடைக்குது. சிலந்தி வில்லன் கொல்ல போற அந்த 3 பெண்களை நம்ம ஹீரோயினி காப்பாத்துறா. தான் யாருன்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறா. இதுக்கப்புறம் சிலந்தி வில்லன் கிட்ட இருந்து அந்த 3 பெண்களை காப்பாத்தினாலா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். சிஜி ஒர்க்கு ஓகே. லேக் அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 3.9. நம்ம ரேட்டிங் 5. மேடமே வெப். இவள் சிலந்திக்கு வலை பின்னுபவள்.